Good afternoon, Vanakkam all. Thank you very much for accepting our invite and coming here. So, slides irukla. Slides. So, we are going to highlight one important achievement in the medical field and commitment of Rainbow Children's Hospital for pediatric health and health of children. From India, we are reporting in the liver transplant for this disease. Liver transplant also we do for many diseases. நீங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா காமனானங்க ஒரு பிலியரி எக்லேசியா அந்த இதுக்கு பண்ணுறோம். செகண்ட் காமன் பார்த்தா அக்யூட் லிவர் ஃபெயில் ஆனால் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் டிசீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் டன் டிரான்ஸ்பிளான்ட் இன் இந்தியா. எல்ஸ்வேர் ஹேவ் டன், சவுதி அரேபியாவிலே ஒரு குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. So this is the first time we thought we will highlight, and also we thought we will highlight what work from the transplant point of view. Naanga enna pandro Rainbow Children's Hospital. Idu sethu we have done another 2 successful transplant in less than 6 kilo babies. We thought we will share. That is the highlight of this press meet. Thanking you all once more. I will just run through a couple of slides. I will try and tell what is this PFIC 13, அது எப்படி present ஆகும், அதுக்கு எப்படி நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், எப்படி இப்போ குழந்தை இருக்கா, அதை நாங்கள் ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓடிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட கிராஃப்டை நம்ம பத்திரமா பாதுகாத்து அதுக்கப்புறம் பாப்பாவுடைய ரிக்கவரிக்கு நம்ம எய்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலை தான் பீடியாட்ரிக் ஐசியூ யூனிட் ஒரு டீமாக ஹெப்படாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஃபுல் டைமாக இருப்பாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டியில் எல்லாம் விசிட்டிங்காக வருவாங்க. நம்ம கேட்டு அப்புறம் அவங்க வர வரைக்கும் இவங்க எல்லாம் ஃபுல் டைமாக இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒப்பீனியன் வேணும், இன்னும் எந்த காம்ப்ளிகேஷன் வேணாலும் நடக்கலாம் பாப்பாவுக்கு போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வி ஆர் வெரி ஹாப்பி தட் டூயிங் இன் அ பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் டு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம பேஷண்ட்டோடைய ஆப்டிமல் அவுட்கம் என்ஷூர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நர்சிங். குழந்தைங்களை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, ஐசியூவில் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற நர்சஸ் டிரான்ஸ்பிளான்ட் குழந்தைங்களை இன்னும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அடல்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பீடியாட்ரிக் யூனிட். மூணாவது ஃபேமிலி சென்ட்ரிக் அப்ரோச். நம்ம குழந்தைனாலே நம்ம குழந்தையோடு சேர்ந்து அவங்களுடைய பெற்றோர்களையும் நம்ம அந்த கேரில் நம்ம ஈடுபடுத்திக்கணும். ஸோ இந்த ஃபேமிலி சென்ட்ரி, ஏன்னா அம்மாவோ அப்பாவோ தான் லிவர் கொடுக்குறாங்க அந்த குழந்தை மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அம்மாவும் அப்பாவுடைய கான்ஃபிடென்ஸை அந்த குழந்தையோட ரிக்கவரியில் நம்ம சேர்த்து இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் எங்களால் ஆப்டிமைஸ்டாக பண்ண முடியறதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர் பீடியாட்ரிக் ஐசியூ தேவை. அண்ட் ஆல்சோ a good team. We are able to get that team and we share with the success of our transplant surgeons as well as our transplant team. So I wish this journey to have more and more successful transplants. அண்ட் இது ஜஸ்ட் அவங்க ஃபியூ டிரான்ஸ்பிளான்ஸ் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் நிறைய டிரான்ஸ்பிளான்ஸ், காம்ப்ளிகேட்டட் டிரான்ஸ்பிளான்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் சின்ஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் கேஸ். தேங்க்யூ. Sorry, traffic ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. I missed most of the program, but it's nice to see both the kids, they're doing well. So liver transplant இந்தியாவில் இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் வேர்ல்டுலாம் பார்த்தா இந்தியா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் பண்ணுறாரு. அண்ட் சக்ஸஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி நான் 10 வருஷமாக யூகேல ட்ரெயின் பண்ணி வந்தேன். இப்போது இங்கே நம்ம ரிசல்ட்டு யூகே ரிசல்ட்டுக்கான ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டர் தான் இருக்குது. யூகே சர்ஜன்ஸ் இங்கே ட்ரெயின் பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் வந்துச்சு இந்தியா டிரான்ஸ்பிளான்ட். என்னென்னா சின்ன பசங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டு இன்னும் வித்தியாசம் இருக்குது. அந்த சின்ன பேபிஸு எல்லாமே சின்னதாக இருக்கும், ரிசல்ட் சின்னதாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மானிட்டரிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும். அதனால லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சின்ன பசங்களில் எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ண முடியாது. அடல்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாருன்னா அதே ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்னது கரெக்ட் இல்லை. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் டீம் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், நர்சஸ் இருக்கணும், எக்யூப்மெண்ட் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஸ்பெஷலைஸ்ட் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னா தட் இஸ் அவர் ஒப்பீனியன். அண்ட் தட்ஸ் த ரீசன் வை ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பசங்க பேபிஸ் பார்த்தீங்கன்னா பையன் ஆக்சுவலி ரொம்ப ரேர் டிசீஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி
ப்ராப்ளம்க்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் க்யூர்னு எங்கேயும் ப்ரூவ் பண்ணல. பட் நம்ம பண்ணிட்டு ஷோன் தட் it can completely change the life of the child. So similarly for the small baby also, அவ்வளோ சின்ன ஏஜில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இவ்வளோ ஸ்மூத்தாக ரிகவர் ஆனால் ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா டோனர்ஸ். சின்ன சின்ன இப்போ அடல்ட்ஸ்க்கு கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படி பண்ணிக்கலாம். பட் சின்ன சின்ன பசங்களுக்கு கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அது லிவர் நல்ல லிவர் கிடைச்சி அதை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன பீஸ் கொடுக்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ நல்ல லிவர் கிடைக்காது கெடாவரில். அதனால பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா யாரோட ஃபேமிலி மெம்பர் டொனேட் பண்ணால் ஸ்மூத்தாக ஆகும் ஆப்ரேஷன். ஸோ இந்த 2 கேஸஸ் சக்ஸஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தின்னாவுக்கு அவர் மதர் டொனேட் பண்ணிட்டாரு, பேபிக்கு ஃபாதர் டொனேட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் தேர் wishes, their efforts and their strength is what has brought both these children to recovery. So the only thing I would say is liver transplantation is a very successful procedure in our country. Transplant என்ன ஒரு பெரிய ஆப்ரேஷனு, சக்ஸஸ் இருக்காது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு பணம் வேஸ்ட், இதெல்லாம் ஓல்ட் நியூஸ். We can, in good center, we have very good outcomes with this kind of a transplant. And that's what I want, the honorable press members to also inform the public that transplantation can be done very successfully. Even in small children, small babies also, they can do very well and have a completely normal life after transplantation. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்திருக்கிறதுக்கு, எங்களை கூப்பிட்டதுக்கும். அப்படி தமிழ் இங்கிலீஷுமே பேசுகிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு திடீர்னு ஒரு டிசீஸு அதை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு தெரியாது. அப்போது குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எங்கே என்னென்னு தெரியாமல் எவ்வளோ யோசிச்சுன்னு இருந்தோம். என்னென்னவோ கடவுள்லாம் வேணும், எப்படி பண்ணணும் ஏதுன்றதெல்லாம் நம்மளுக்கு அப்படி கடவுளே இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுன்னு இருந்தப்போ தான் ஃபஸ்ட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இங்கே ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போ வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஏதோ அவங்க வீட்டில் இருக்க மாதிரியும் அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று செய்கிற போல செஞ்சு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து சாதாரணமாக முடிச்சு வந்துட்டாங்க. 2 மாதம் ஆகுது எங்களுக்கு. எங்கள் குழந்தையும் நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பேசிட்டு இருந்தோம். ஆனால் ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் வந்தப்போ எல்லாமே ஃபீஸுமே வந்து உங்களுக்கு நாமினலாக இருந்தது. கூடயே சேர்த்து அவங்களோட கேர், சார் சொன்ன போல் ஃபேமிலி அப்ரோச் நாங்களே மோஸ்ட்லி அங்கே இருந்த மாதிரி இருந்தது. எங்கள் ஃபேமிலியாக அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் பற்றி மட்டும் சொன்னேன். ஏன்னா அதுதான் இப்போ கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சுன்னு இருந்தப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷனை தாண்டி குழந்தைய புழைக்க வச்சிருக்காங்கன்றப்போ வந்து ஐ ஃபீல் கடவுளாக இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் லைக் ரெயின்போவில் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் ரெயின்போவில் நாங்கள் பண்ணிக்கிட்டதுமே தேங்க்ஸ் ஃபார் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார், சோமசேகர் சார், ஸோ பிரசன்னா சார், எல்லாருமே இருக்காங்க. பட் ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் நான் எவ்வளோ பயத்தில் எவ்வளோ கேட்டிருக்கேன்னா அதனால் அவங்க பேர் மட்டும் வந்து போச்சு. அதோட அவங்க டீம், அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருந்த அவங்களோட ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் விட்டு போன போல இருந்தது குழந்தைய விட்டதே. ஸோ இவ்வளோ ஈஸியாக நடந்ததுக்கு ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி, ஹாஸ்பிட்டல். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தட். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் பாலசங்கர். என்னோட சன்னுக்கு வந்து 2021 மஞ்சள் காமால் வந்தது. ஜஸ்ட் அது என்ன மஞ்சள் காமால் அப்படிங்கிறதுக்காக எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்போ தான் சொன்னாங்க இது வந்து லிவர் டிசீஸு, இந்த இதில் வந்து லிவர் ப்ராப்ளமாகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய மெடிசின்ஸு எல்லா இதுவுமே ட்ரை பண்ணோம். ஆயுர்வேதம், ஹோமியோபதி எல்லாமே ட்ரை பண்ணோம். எதுலேயுமே வந்து இது க்யூர் ஆகலை. அப்புறம் தான் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி ரெயின் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரனுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா கேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் வந்து இங்கே ரெயின் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அவங்க தான் பார்த்துட்டு டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார்லாம் வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பாக வந்து இமிடியேட்டாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் என்னோட தாட்டில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு பெரிய சர்ஜரி, அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதான் என்னோட மைண்ட்லேயே இருந்துச்சு. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ண போகிறோம், என் பையனோட உயிரை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு எனக்கு. என் பையனுமே என்கிட்ட கேட்டேன், என்னை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில். அப்போ சரிடா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு காப்பாற்றுறேன், என்னோட உயிரை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் அவனுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தேன். ஆனால் அதை வந்து உண்மையாக்கி காமிச்சது வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் உள்ள இந்த டாக்டர்ஸ் டீம் அண்டு அவங்களோட
கூட இருக்கிற நர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கேர் பண்ணாங்க. ஒரு 15 days வந்து நான் என் பையனை விட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் வீட்டில் இருந்தோம். அவங்க தான் எல்லாருமே கேர் பண்ணாங்க. டோட்டலாகவே அவங்க வந்து எங்களை தேடவே இல்லை, அப்பா வேணும் அம்மா வேணும்னு தேடவே இல்லை, ஃபுல்லாக கேர் பண்ணாங்க. நல்லபடியாக க்யூர் ஆகி இப்போ திரும்ப அவனோட ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு நான் லைஃப்ல சாதிச்சது மாதிரி நானே வந்து அதை ஃபீல் பண்றேன். அதாவது என்னோட பையனோட உயிரை வந்து திரும்ப கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது என் பையனோட உயிரை திரும்ப கொடுத்தது கண்டிப்பா வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் அதோட டீம் தான். அதுக்கப்புறம் டாக்டர் சோமசேகர் சார் வந்து இந்த காஸ்ட்டை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு அஃபோர்டபுளா பண்ணி கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து சப்போர்ட்டபுளா இருந்தாங்க. ஈவன் ஒரு மெடிசன் வாங்குறதா இருந்தால் கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மெடிசன் வாங்குங்க, இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்டா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் என்னைக்குமே வந்து இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த டீமை வந்து மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. First of all, it's a big operation. And operation munadi usually children are quite sick actually. So recovery 2 weeks or discharge anana konju first few months konju careful irukkum. Mainly enna இந்த liver transplant பண்ணாப்போ rejection வராம இருந்ததுக்கு மெடிசன் கொடுக்கணும், ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன் சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால பாடியில் இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்ண கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 6 months கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வெளியே போனால் மாஸ்க் போடணும், ஹேண்ட் வாஷிங், நம்ம கொரோனா டைமில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சோ அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் 6 months டோஸ் நல்லா கம்மியாகும், மெடிசின்ஸ் டோஸு. சில்ட்ரன் ஆல்சோ பிகம் வெரி வெல். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி தே கேன் ஹேவ் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப். சில்ட்ரன் ஸ்கூல் போகிறாங்க ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன், டூயிங் வெல் இன் ஸ்டடீஸ், they're going to college, they're getting married, having children. So liver transplant kapram, the life can be completely normal for the children, and as they grow, the liver will grow along with them. So in the 5 kg baby 200 grams liver kodutha, when the child is 20 years old, the liver will become 1.5 kgs, which is what is the normal size. And the medicine dose will be very low, because as the child grows, the medicine dose will not increase. So adnala risk will come down very, very quickly. So after first 6 to 9 months, the child can actually have a pretty normal life actually, except for the medication regular. Sir, my question is, sir, how much risk percentage was for this particular 8-year-old boy, and is the risk percentage reduces as one grows old, say from 8-year-old to 20-year-old, or even stretching to 50s and 60s? And besides the challenging part, what sort of medicinal things you have to do to save this boy? So the smaller so basically liver transplant and damage and liver full எடுக்கணும், எடுத்து புது liver போடணும். You need to put the new liver. Then we need to join all the blood vessels of the child to the blood vessels of the liver. So small children will have small blood vessels. So smaller blood vessels means and the blood vessels block our risk, bleed our risk. So technically it has to be much more finer. So children's liver transplantation is technically more challenging than adults. Because adults can all very vessels இருக்கும். So normally, for example, adults transplant பண்ணனும்னா we use a 2.5. I use a 2.5 times magnifying groups. For babies, we have to use a 4.5 times magnifying group, because otherwise, the clarity and the technique has to be perfect. That is the one thing. Second thing, the extremes of age are always difficult. So small babies, for example, baby Aditi, she was 6 to 7 kg. So obviously, that is going to be much more challenging than an older child. On the other extreme, somebody who's done 65 or 70 years of age, they have their own set of problems. Or heart kidneys might be affected, so they post-operative management. So extremes of age are always a challenge. The younger the age, it's more of a challenge for the surgeons. The older the age, it's more of a challenge for the anesthetists, the ICU and the clinicians. Risk factor ever, sir? Okay. Particular case. Yeah. So if you ask me what is the risk, so when you talk about risk, you're talking about the risk of success, isn't it? Yes, sir. Yeah, so success. So normally pediatric liver transplantation success, if you ask me, it is around 90 to 95%.
8 percentage. It is, yeah, because pediatric operate, that, I mean, it depends on where they are done, obviously. It has to be done in experience centers, it has to be done by experienced hands. If the current expertise is there, we can have a success of 90 to 90%. In fact, in our personal experience, our children success is around nearly 97%. Okay, but that's not just because, you know, one person is surgeon, or it's because of the entire team. Everything is important in children's transplantation. You know, how the anesthesia is given during surgery, how the child is looked after in the ICU, how the nurses look after the small babies, how dedicated ICU. So we have a separate liver ICU in the unit, so where only the liver transplant children are looked after. So infection risks are much lesser. So all these precautions we take, that is the reason why we are able to achieve such excellent results for pediatric transplantation. So one more question, sorry, is the resisting power very important? It varies from each individual. Yes, so see, the sicker the child is before the operation, the lower the resisting power, which means more care you have to take after the operation. So, you know, but what my experience, children are extremely hardy. You know, if the problem is the liver, we change the liver, you know, they really bounce back and they get back to being completely normal. A lot of the children will have a lot of growth retardation because of the liver disease. So normally 4 years old child, instead of being 20 kgs, might be only 10 kgs or 12 kgs because the liver is required for the growth. The minute we do a transplant, within 1.5 years, they'll get back to what a normal 5-year-old child should be. So that is how well children adapt to a transplantation. So the surgery is a robotic surgery or No, this is a standard open surgery. That is the standard way of doing liver transplant operation. Occasionally, very rarely, some centers can do selected cases robotic, but you know, not these cases. And generally speaking, that's the standard way of doing. So both the cases, the transplant is the only option that patient has. Yeah. Before they came to us, they had tried, you know, as explained by the parents, they had tried various medications. So, you know, we didn't want to, you know, tell them, you know, something else works. When we are sure only the children need transplant, we counsel them to transplant. If we are talking about transplant, there are a lot of other children who are on medications who are following up also. But for these two children, transplant was the only option. இப்போ நாங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற 2 கேஸுமே வந்து 3 கேஸை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 கேஸ் வந்து இட் இஸ் லைக் எ ஜெனட்டிக் டிஸார்டர், ஜீன்ஸ் மூலமாக அந்த வியாதி வந்துச்சு. அது வந்து நாங்கள் எத்தனை டெஸ்ட் பண்ணாலும் குழந்தைய அம்மா வயிற்றில் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் அ ஜீன் வந்து ஆப்சென்ட், ஒரு ஜீன் இருக்கணும். நாங்கள் ஹியூமன் பாடியில் வந்து நீங்கள் பார்த்தா ஏகப்பட்ட ஜீன்ஸ் இருக்குது. சில ஜீன் வந்து லிவர் ஸ்பெசிஃபிக்காக லிவர் ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்குது. அந்த ஜீன் இல்லாமல் இருந்தால் அந்த லிவர் வியாதி வரும். சில வியாதி வந்து பிலியரி அட்ரேசியா, அந்த வெஸ்ட் பெங்கால் சைல்டு நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்து அந்த பித்தப்பையை இல்லை, ஆப்சென்ட். இட் இஸ் சம்திங் சிமிலர் டு சில குழந்தை வந்து தே வில் பி பார்ன் வித் ஹோல் இன் த ஹார்ட். அது எதனால வந்துச்சு சொல்றது ரொம்ப 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 கஷ்டம். அந்த மாதிரி பித்தப்பையை ஆப்சென்ட். ஸோ பித்தப்பையை ஆப்சென்ட்டாக இருந்தால் பித்த வெளியில் வர மாட்டேது. ஸோ அப்போ வந்து லிவர் வில் கெட் டேமேஜ். யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் ஒன்லி. அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஹோல் லிவர் தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். யூஸ்வலாக வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேபி யூஸ்வலி வந்து தே வில் ஹேவ் நார்மல் லைஃப், தே கேன் கெட் மேரிட், தே கேன் ஹேவ் சில்ட்ரன். இவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு, இல்லை இவருக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த இவர குழந்தைக்கோ இந்த வியாதி வந்துடும் 100% அப்படி சொல்ல முடியாது. தே கேன் ஆல்மோஸ்ட் ஹேவ் நார்மல் லைஃப். 99% வராது, திருப்பி வராது.